फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பா இது தரையில ஓடுமா? இல்ல செவுத்துல ஓடும். செவுத்துல மட்டும் தான் ஓடுமா? தரையிலயும் ஓட்டலாம்ல? தரையிலயும் ஓடுமே. இது எங்க வாங்குனீங்க? அமேசான்லயா? அமேசான்ல. சரி சரி. இதுல சார்ஜ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சார்ஜ் இந்த பக்கம் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கு. ஓ இதுல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போர்ட் இருக்குல்ல, இதுல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பேட்டரி இருக்கு, 6 பேட்டரி போடணும். 6 பேட்டரி போட்டு இந்த பேட்டரியில இருந்து தான் நீங்க சார்ஜ் பண்ணணும். இந்த பின் எடுத்து இதுல பிளக் பண்ணிட்டா போதும், சார்ஜ் ஆயிடும். இது யார் உனக்கு வாங்கி தந்தா? அப்பாவா? இது எப்படி செவுத்துல போகுமா? செவுத்துல மேல எல்லாம் விட்டா போகுமா? இதுலயே மேல ஏறிச்சுன்னா செவுத்து மேல போகும், கீழே விழுவாதா? கீழே விழுவாதே. சூப்பரா இருக்கு. நீ விளையாண்டு பாத்திருக்கியா? நம்மளும் விளையாண்டு பாப்போமா? நீங்களும் வாங்க, இந்த காரை விளையாண்டு பார்ப்போம். இந்த சார்ஜ் சொன்னல, இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளக் இன் பண்ணிட்டு இதில் சுவிட்ச் ஆன் இருக்குல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிங்க. பண்ணிங்கன்னா க்ரீனா கரெக்ட். க்ரீன் இருந்துச்சுன்னா இதில் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் இல்லாமல் இந்த ரெட்டு இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ் வந்து நம்ம பண்ணணும், ஃபுல் சார்ஜ் ஆகலான்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் வந்து இது வந்து இந்த ரிமோட் வந்து ஆன்ல இருக்குங்கிறதுக்கான இண்டிகேஷன் இது. அவ்வளோதான். இது லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த ரெண்டு இதுவும். இது லைட் எரியாது. இது வந்து புதுசு இல்லை, ஏற்கனவே நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தது தான். சரி இது புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க விளையாண்டு பார்ப்போம். பாப்பாவும் இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த ரிமோட்டை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிடணும். இந்த இதில் ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்சையும், இதில் இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்படின்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் வந்து இது லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பேக்கு, இதுவும் லெஃப்ட் ரைட்டு, இது ஃப்ரண்ட் பேக்கு. ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது வச்சோம்னா அப்படியே இதில் செக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இதை அப்படியே வைக்க வேண்டியதான். பண்ணிட்டு இப்போ நம்ம இதே மாதிரி இப்போ நம்ம வந்து செவுத்துல விட்டு பார்ப்போம். செவுத்துல விடணும்ல, கரெக்டா? இப்போ இதே செவுத்துல நம்ம வைக்கலாம். செவுத்துல வச்சுட்டு விட்டு பார்ப்போம். செவுரு வந்து ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இது நல்லா போகும். கொஞ்சம் செவுரு வந்து ஈவனா இல்லை அப்படின்னா அது ஸ்டக் ஆகி நின்றோம்.
இப்போ நம்ம இதை வந்து ரூஃபில் வச்சு பார்ப்போம். இது ஈவனாக இருந்தால் மட்டும்தான் போவோம். அந்த பக்கம் மேலும் பள்ளமுமா இருக்கு. முடிச்சுக்கோ. இப்போ ரூஃப்ல வந்து எப்படி ரன் ஆச்சுன்னு பாத்தீங்க. இப்போ ஃப்ளோர்லயும் ஓடும் அது. இந்த கேப் இருக்கனால அதில் லாக் ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சு? இப்ப விளையாண்டீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? இது சூப்பரா இருந்துது. தரையில ஓடுது, மேலையும் ஓடுது. மேலையும் ஓடுது, தரையிலையும் ஓடுதுல்ல. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது ரூஃப்லையும் ஓடும். ரூஃப்லனா ஈவனா இருக்கணும் ரூஃப். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஓடும். கொஞ்சம் அன்ஈவனா இருந்தது சர்ஃபேஸ் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டக்காகி ஓடும். தரையிலையும் நல்லா ஓடும். இந்த மாதிரி கிளாஸ்ல பிளேவுட்ல இதெல்லாம் விட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். இது நாங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம். அமேசானில் தானே பர்ச்சேஸ் பண்ணோம். அமேசான் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோமா? தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வாங்கிக்குவாங்கல்ல. ஓகேவா? எப்படி இருந்துச்சு? இது சூப்பரா இருந்தது. ஓகே, நீங்களும் வாங்கி ப்ளே பண்ணி பாருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாய்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பாய் சொல்லிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம்.